நன்றி வல்லமை ஆவியானவரே. செங்கடலை நீர் இரண்டாய் பிரித்து வெட்டாந்தரையில் நடந்தது போல எங்களை நடக்க செய்த எங்கள் அன்பு நேசரே, உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கிருபையாய் நடத்தி வந்த எங்கள் தேவனுக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்நாள் வரைக்கும் ஜீவனோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா, உம்முடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா, எங்களை ஜீவனை பாதுகாத்து கொண்டு இருப்பது உம்முடைய கிருபையாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமை எல்லாத்தையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே தேவன், நீ ஒருவரே இரட்சகர், எங்களை பாதுகாக்கிற நல்ல தேவனே, உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, சுயங்கள் வெளிவராதபடி என் தேவன் வேதத்திலிருந்து தியானிக்க ஒரு அனுகிரகம் செய்வீராக. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறோம்? எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சுகத்தோடு இருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்க போறதான வசனத்தின் தலைப்பு பரிசுத்தம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்தம். பரிசுத்தத்தை என் தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார், எது அவருடைய பார்வைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறது என்பது அநேக இந்த உலகம் என்ன சொல்லனா, இந்த உலகம் எதிர்பார்க்கிறதும் விரும்புகிறதும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஆடை பரிசு வெள்ளையா இருந்ததுன்னா இந்த உலகம் என்னத்தம்மா சொல்ல, ரொம்ப நல்லவங்க போல அப்படின்னு சொல்லி. நீங்க ரொம்ப பணம் காசோடு இருந்தீங்கன்னா உலகம் என்னத்தம்மா சொல்லுங்க, இது ரொம்ப அருமையானவர், ரொம்ப தங்கமானவர், நல்ல உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த உலகம் பார்க்கிற வண்ணமாய் என் தேவன் யாரையும் பார்க்கிற தேவன் அல்ல. என் தேவன் ஒவ்வொருவருடைய இருதயங்களை அவர் நிறுத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, பரிசுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லை, பரிசுத்தம் என்பது வெளி தோற்றத்திலும் இல்லை. பரிசுத்தம் என்பது உங்களுடைய இருதயம்தான் பரிசுத்தம். இந்த உலகம் நம்மளை எதை வேணாலும் சொல்லலாம், நீ நல்லவன் சொல்லலாம், நீ கெட்டவன் சொல்லலாம். ஒருவர் பார்வைக்கே நம்ம ஒருவர் நல்லவராய் தெரியலாம். அதே ஒருவர் இன்னொருவருடைய பார்வைக்கு எப்படி தெரியும்? கெட்டவராய் தெரியும். அது அவரவர்கள் பார்க்கிற கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. ஒருவருக்கு நல்லவராய் தெரிந்த மனிதர் தான் அதே மனிதர் இன்னொருக்கு எப்படியா தெரிகிறாரு? கெட்டவராய் தெரிகிறார். உறவுகள் மத்தியில கூட அப்படிதான். ஒரு உறவு சொல்ல இவர் நல்லவர்னு, இன்னொரு அதே உறவு சொல்ல இவரை போல கெட்டவர் யாருமே இல்லைன்னு சொல்ல. இப்போ ஒரு மனிதருக்கு மனிதர் கூட வேறுபாடு இருக்கு இந்த உலகத்துல. ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தையும் மனிதனையும் கிறிஸ்தித்த என் தேவன் வெளித்தோட்டத்தை பார்த்து ஒருவரை முடிவு செய்கிற தேவன் அல்ல. அவர் பார்க்கிறது ஒவ்வொருவருடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். உனக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தை வைத்து நீங்கள் எந்த தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தமா இருங்கள். நான் பரிசுத்த இந்த வார்த்தையை என் தேவனை தவிர, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர சொல்லுவதற்கு எந்த தெய்வத்துக்கும் தகுதி இல்லை. எந்த தெய்வத்துக்கும் தகுதி இல்லை. இதை என்ன தைரியமாக யூடியூப்ல கூட சொல்ல முடியும். எந்த தேவனுக்குமே அந்த பரிசுத்தம் என்ற ஒன்று இல்லை. எந்த தேவனுக்கும் இல்லை. இவர்கள் சொல்லுகிற முக்கோடி தேவர்களுக்குமே அந்த பரிசுத்தம் ஒன்று இல்லை. என் தேவனை தவிர, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர எவர் ஒருவருக்கும்
அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை சொல்லுவதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். அதனாலவோ என்னவோ வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஐயா, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். எனக்கு அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் குடும்பமாய் ஊட்டிக்கு, கோயம்புத்தூர், அப்புறம் கொல்லிமலைக்கெல்லாம் போயிட்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். நான் என் குடும்பமாய் நாங்கள் கடந்து போனோம். பத்திரமாய் போயிட்டு கர்த்தர் பத்திரமாய் என்ன பண்ணாரு, கூட்டிட்டு வந்தார். எப்படி சந்தோஷமாய் போனோமோ அதே சந்தோஷத்தோடு என் தேவன் திரும்பவும் கூட்டி வந்து சேர்த்தார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டிய ஒரு விபத்தை கர்த்தர் ஒரு இமை பொழுது எங்களை பாதுகாத்தார். அதை நினைக்கும் பொழுது அன்றைக்கு இரவு சுத்தமா அந்த ஹோட்டல் ஸ்டே பண்ணும்போது தூக்கமே இல்லை. என் கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சிகள் வந்துக்கிட்டே இருந்தது. நம்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவன் நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து இருக்கிறார். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நானும் கூட தப்பிச்சிருக்கலாம், ஆனால் என் பையன் 100 இலையில தப்பிச்சான். அன்பு தேவ பிள்ளைகளே, நாங்கள் கோயம்புத்தூர்ல போய் இறங்கிட்டோம். கோயம்புத்தூர்ல என் மனைவியோடைய அண்ணன் இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணி கோயம்புத்தூர்ல இறங்கணும். அங்கேருந்து எங்களை காரை எடுத்துட்டு வந்து எங்களை விசிட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அங்கே ஒரு நாள் முழுவதுமாய் தங்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதுக்கப்புறம் மறாத நாள் காலையில் எப்படி ஊட்டிக்கு போவதுன்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது, ஆல்ரெடி நாங்கள் கல்யாணம் ஆகி ஊட்டிக்கு 2 வீலர்லேயே தான் போயிருக்கோம். கல்யாணம் ஆகி நாங்கள் ஹனிமூனுக்கு எப்படி போனோம்னா 2 வீலரில் தான் போனோம். கோயம்புத்தூர்லேருந்து அதே வண்டி, எங்கள் மனைவியோடைய அண்ணன் வண்டியை தான் எடுத்துட்டு போனோம். அந்த வண்டி அதே வண்டியில் தான் 9 வருஷம் கழிச்சு இப்போ நாங்கள் பிள்ளைகளாக என்ன பண்ணோம், ஊட்டி மலை மேலே ஏறணும். இதில் என்ன கொடுமைனா, கல்யாணம் ஆன புதுசில் அந்த வண்டியில் ஈஸியாக ஊட்டியை ஏறிடுச்சு மலையில். ஆனால் இப்போ 4 பேர் ஒரு பெரிய லக்கேஜ் ஒரு 2 வீலரில் போகிற எவ்வளோ தைரியம் பாருங்க. இந்த தைரியம் நிறைய பேருக்கு என்ன பண்ணாது, வராது, வரவும் கூடாதுன்னு நான் என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, அது ஒரு பழைய வண்டி. ஆனாலும் மலையில் 20க்கு மேலே ஏறவே இல்லை. நான் பயந்துக்கிட்டே போகிறேன், ஆண்டவரே இது நடு வழியில் கோளாறு கொடுத்ததுன்னா சுற்றி முற்றி ஒன்றுமே கிடையாது. இரவு ஆக ஆக அங்கே பல விலங்குகள் என்ன பண்ணோம் வரும், பிரச்சனை. அந்த குடும்பமாய் போகிறோம். என் பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள். அந்த வண்டி எப்படியாவது ஏறின ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வண்டியை ஜபம் பண்ணிக்கிட்டே, மனைவி பின்னாடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரா, நானும் ஜபம் பண்ணிக்கிட்டு அந்த ஊட்டியை ஏறினோம். அது 20-30லேயே தான் போச்சு. எவ்வளவு முறுக்குனாலும் ஏறவே மாட்டேது வண்டி. ஒன்று பழைய வண்டி, இன்னொன்று லோடு அதிகம். கல்யாணம் ஆகும் முன்னாடி எல்லாம் ஒல்லியா இருந்தோம். இப்போ எல்லாம் தேவ கிருபையில சாப்பிட்டு பெருத்து வண்டி வெயிட் ஆகி வண்டி மூவ் ஆகல. சரி, அங்கே போயிட்டு ஒரு ரூம் எடுத்தோம். அங்கே பக்கத்தில் இருக்கிறத சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங் தொட்டப்பேட்டாக்கு ஏறிடலாம். தொட்டப்பேட்டா ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மேலே உச்சிக்கு போயிட்டு இயற்கையை பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டு தொட்டப்பேட்டா பாதி தொட்டுட்டோம். வண்டி என்ன பண்ணலை, ஏறல. வண்டி ஏறலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. விட்டா பின்னாடி வந்துடும் வண்டி. நான் ஆளும் புல்லும் காலை வச்சு என்ன பண்ண முடியாது, ஊனி அவ்வளோ வெயிட் என்னால் நிற்க முடியாது. நல்லா கவனிக்கல, தேவன் எவ்வளவு மயிர் இலையில ஒரு சின்ன கேப்ல உயிர் தப்பிச்சு வந்தாங்க. இதை யாருக்குமே சொல்ல, என் வீட்டில் நான் அம்மா கூட சொல்லலை, யாருக்குமே இது தெரியாது. இப்போதான் முதல் தடவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சொன்னால் அடுத்த வாட்டி நீ போகவே கூடாதுன்னுப்பாங்க, நான் வண்டியிலேயே போகக்கூடாதுங்கிறோம். தொட்டப்பேட்டா மேலே ஏறிட்டோம். அதாவது 90% தொட்டப்பேட்டா ஏறியாச்சு. வண்டி கண்ட்ரோல் இழந்துடுச்சு. வண்டி அதுக்கு மேலே முறுக்கிற, முன்னாடி போக மாட்டுது, பின்னாடி தள்ளுது. பின்னாடி போனால் கூட இப்படி இருக்கு சர்வல், பின்னாடி போனால் ஃபேமிலியாக உழுந்துருவோமே சொல்லி வண்டி என்ன பண்ணிட்டேன், பேலன்ஸ் இல்லாமல் வண்டியை சாய்ச்சிட்டேன். என் மனைவி என் பையன் பொண்ணை கூட்டிகிட்டு எந்திரிச்சிட்டா. 1000 அடி பள்ளத்துக்கும் என் பையனுக்கும் இந்த கேப் தான் இருக்குது. 1000 அடி பள்ளத்துக்கும் தொட்டப்பேட்டா ரொம்ப உயரம். அந்த மலைக்கு பக்கத்துலலாம் எந்த பிடிமானமும் இல்லை.
இந்த கேப்ல என் பையன் உட்காந்து படுத்தான். அவனை கீழே விழுந்த உடனே அவனை தான் பிடிச்சி என்ன பண்ணேன், அப்ப எழுத்தேன். ரொம்ப தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஜீவனோட என்னால அந்த இரவு நிம்மதியாக அந்த ஹோட்டல்ல தூங்க முடியாத அளவுக்கு என்ன அந்த காட்சிகள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஸ்லோத்திரமான ஆண்டவரே, ஒரு மயிரி இலையில யாருமே பார்க்காத ஒரு இடத்துல கீழே விழுந்து இருந்தாலும் அவனை எடுக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே முடிஞ்சிருக்காது. என் பையன் சடலம் கூட கிடைச்சிருக்காரப்பா. ஆனால் கர்த்தர் ஜீவனோட என்ன பண்ணாரு. அதனாலதான் அந்த பாட்டை பாடினா, என் கருவை நீங்க என்ன பண்ணீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய சாட்சினா அந்த இடத்துல நிற்கும் போதுதான் எனக்கு தெரியுது. இவ்வளவுதான், அந்த பீட அளவுக்கு கூட இல்லை. அவன் உள்ள கேப் கீழே பார்த்தா ஒரு தடுப்பும் இல்லை. கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேல இருக்கணும் பூமிக்கும் வானத்துக்கும். என் தேவன் ஜீவனோட காப்பாத்தினார். அதை என்னால இன்றைக்கும் ஜீவனை கொடுத்து உங்களுக்கு சாட்சியாகவும் என்ன பண்ணியிருக்கிறாரு. என் தேவனால் கூடாத காரியம். என்ன பண்ணிட்டு போறோம், போகும்போது ஜபம். ஜபம் ஒருவரை எந்த அளவுக்கு காப்பாத்தனா, எதை வேணாலும் செய்யும். உங்களுடைய ஜபம் எதை வேணாலும் செய்யும். ஜீவன் நாட்களை கூட்டி கொடுப்பதை காட்டிலும் இந்த உலகத்தில் விலை உயர்ந்ததோ பெரிய காரியங்களோ எதுவுமே இல்லை. ஆனால் அதை நம்மளுக்கு ஒரு ஜெபம் இலவசமாகவே அதை என்ன பண்ணுகிறாரு. ஒரு சின்ன ஜெபம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றவே, ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போப்பா, ஒரு 2 செகண்ட் ஜெபம் பண்ணிட்டு போ. ஸ்கூலுக்கு போகும்போது, நீ வாகனம் ஓட்டும் பொழுது, இல்ல ஒரு வேலைக்கு போகும்போது, இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது, இல்ல ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு 2 செகண்ட் ஜெபம் பண்ணிட்டு போனா நீ 2000 வருஷம் கடவுள் கர்த்தர் உன்னை ஜீவனோட என்ன பண்ணுவார், அவர் காப்பாத்து. சின்ன ஜெபம் தானப்பா. அநேக இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது லாங் டூர் போகும்போது 4 டைல 4 எலுமிச்சம்பழத்தை ஏத்தி என்ன பண்ணுவான். அது காப்பாத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு சின்ன ஜபத்துல என்ன பண்ணுவார், அவர் காப்பாற்றுவார். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். அவர் உயிர் உள்ளவர்களாம் தேவன் நம்மளை ஜீவனோடு பாதுகாப்பார், பலத்தோடு பாதுகாப்பார், சுகத்தோடு பாதுகாப்பார். நாங்கள் எப்படி போனோமோ அதே மாதிரி கர்த்தர் வர வைத்தார். கிருபையாக எங்களை சூழ்ந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஒரு சின்ன ஜெபமே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும்போது கொண்டு வரும். உங்கள் தேவைகளை உங்களுடைய ஜெபங்கள் கொண்டு வரும். உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் சுகங்கள் ஒரு ஜெபம் உங்களுக்கு கொண்டு வரும். உங்கள் கடன் தொல்லைகள் ஒரு ஜெபத்தினால் அடைய வைக்க முடியும். உங்களுக்கு வருகிற பெரிய பிரச்சனைகள், இழப்புகள், போராட்டங்கள் ஒரு சின்ன ஜெபத்தினால முறியடிக்கப்படும். சின்ன ஜெபத்தினால முறியடிக்கப்படும். இன்னைக்கு எரிகோவுடைய மதில் சுவர் இடித்தது காரணம் கடப்பாரையோ கத்தியோ புலியோ அல்ல, ஒரு சின்ன ஜெபமே அதை முறிய வைத்தது. ஒரு சின்ன ஜெபம். கர்த்தர் பெரிய காரியங்களை பெரிய பொருளை வைத்து செய்யறது கிடையாது. கோலியாத்து பெருசு. பெரிய கோலியாத்தை பெரிய பொருளால வீழ்த்தல. பெரிய கோலியாத்தை சின்ன கூழாங்கல்லால கர்த்தர் வீழ்த்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுடைய சின்ன ஜெபம், ஒருவேளை உபவாசம், ஒருவேளை ஜெபம், நீங்க என்னைக்கோ ஜெபித்த ஜெபம் கூட உங்கள் ஆபத்து காலத்தில் அது உங்களுக்கு துணையாக நிற்கும். உங்களுக்கு பலவீனத்தில் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். யோசிக்க முடியாத நேரத்தில் அது உங்களுக்கு நல்ல யோசனையை கொடுக்கும். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர், நேற்றும் என்றும் என்றுமே மாறாதவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குள்ளே ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகிடாது. அவர் விட்டு விலகிட்டினா நாம் ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்துல நாதியே இல்லாம நம்ம நிறைய பேர் என்னத்தம்மா சொல்றோம் தேவன்கிட்ட, நீங்க என்னப்பா செஞ்சிட்டீங்கன்னு கேட்போம். நிறைய பேர் தனி ஜபத்துல, ஆண்டவரே நீ என்ன எனக்கு செஞ்சிட்டீங்கன்னு கேட்போம். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, அவர் உங்களுக்கு என்ன செய்யலன்னு ஃபர்ஸ்ட் நீங்க அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு என்னப்பா செய்யல, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுறீங்க, எனக்காக செய்வீங்க, எனக்காக செய்வீங்க. சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோம்.
சங்கீதம் எழுதின புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம் சபையார் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் என்ன பண்றாங்களா? பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும். இது தேவன் சொல்லுகிறாரு. ஆரோன் பரிசுத்தவான் சொல்லி மோசே சொல்லல, யாரும் சொல்லல. ஆனால் என் தேவன் சொல்லுகிறார் ஆரோன் பரிசுத்தவான். யார் சொல்றா? என் தேவன் சொல்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. சத்தியத்துக்குள்ள நான் போறேன். நல்லா காதை கொடுத்து நல்லா கேளுங்க. கர்த்தர் உங்களை வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மளுக்கு சர்டிபிகேட்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அப்படியே ஒருவேளை உலகம் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பாரமாகவும் இருக்க தேவை கிடையாது. ஏன்னா தேவன் ஒருவரே நம்மளை தூக்குகிறவரும் நம்மளை இறக்குகிறவருமா இருக்கிறார். இந்த உலகத்துல இவர்கள் சர்டிபிகேட் கொடுத்து இவன் நல்லவன் சொன்னதுக்குனால நான் பரலோகத்துக்கு போயிட முடியாது. இல்ல நீ கெட்டவன் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாலும் உன் பரலோகத்துக்கு போக முடியாத அளவுக்கு தடுக்கவும் முடியாது. நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாமே என் தேவன் பார்த்து கொள்வார். நீங்கள் யாரையும் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணாதீங்க. Don't judgment for others. யாரை குறித்தும் நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாரு. இவன் பாவி, இவன் பரிசுத்தவான் நீ சொல்ல தேவை கிடையாது. சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதியும் கிடையாது. அண்ணால் குடிக்கிற இடத்துல இருந்து வரா. எங்க இருந்து? மதுவான குடிக்கிற இடத்துல இருந்து அண்ணால் வரா. ஏழு பாக்குறான். இவ மதுவான குடிக்கிற இடத்துல இருந்து வந்ததுனால இவ குடிச்சிட்டு பெதற்றான்னு யார் சொல்றா? ஏலி சொல்றான். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றான் ஏலி? மதுபான குடிக்கிற இடத்துல இருந்து அண்ணால் வந்ததுனால அண்ணால் மதுபானத்தை என்ன பண்ணிருப்பா? குடிச்சிருப்பான்னு டிசைட் பண்றான். ஆனால் அண்ணால் சொல்றா, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, எனக்கு இருக்கிற பாரம் எனக்கு தான் தெரியும். நான் குடிக்கலையா, நான் மதுபானத்தை குடிக்கல, என் மனசு ஃபுல்லா பாரமா இருக்கு, என் இருதயம் முழுவதுமாய் பாரமா இருக்கு, எனக்கு பிள்ளை இல்லை என்ற பாரம் இருக்கு. ஆனா ஏலியோடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல தப்பாக மாறுது. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகள், இந்த ஒரு வசனத்தை வாசிப்போமா? அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு, நல்ல கவனிங்க அன்பு பிள்ளைகளை, நல்ல கவனி. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருக்கிறாள். புசித்து குடித்து, நல்ல கவனிங்க. ஏன் ஏலி அண்ணால பார்த்து இந்த வார்த்தை கேட்டான்னு தெரியுமா? நீ ஏன் பெதற்றேன்றான்? ஏன்னா இவ எங்கேருந்து எழுந்திருக்கிறா? புசிப்பும் குடிக்கிற இடத்துல இருந்து எழுந்திருக்கிறதை ஏலி ஆசனம் போட்டு உட்கார்ந்து அதை என்ன பண்றான் பார்க்கிறான். வாசிங்க இப்ப 9. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தான். அவள் போய் மனை கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளை கர்த்தாவே தேவரீர் என் சிறுமையை பாரும் என்று சொல்லும் பொழுது அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது. ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அண்ணால் என் இருதயத்திலே பேசி எல்லாவற்றையும் சொல்லி அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாயின்னு கேட்கிறான். யாரை கேட்கிறான்? ஏலி
அண்ணாளை பார்த்து கேட்கிறான், நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? அப்ப என்ன நினைக்கிறான், நீ அந்த இடத்துல இருந்து வந்ததுனால நீ என்னதான் பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ குடிச்சிட்டு வந்து இப்படி கதறிட்டு இருக்கிறன்றான். டோன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் அதர்ஸ். யாரையும் உடையை பார்த்தோ, ஆடையை பார்த்தோ, அழகை பார்த்தோ, நிறத்தை பார்த்தோ ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிடாதீங்க. அவளுடைய இருதயம் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். போலீஸ்காரன் பிடிக்கிற நபரெல்லாம் பாருங்க, முடி அலங்கோலமா இருக்கும். அவனை பார்த்தாலுமே அக்யூஸ்ட்னு கிளீனா தெரிகிற அளவுக்கு அவன் ஆடை இருக்கும், அவனுடைய உடல் இருக்கும், பச்சை ஃபுல்லா ஊத்தி இருப்பான், முடிய கண்ணா மீனான்னு வச்சிருப்பான், பயங்கரமா முழங்காது முட்டி அளவுக்கு ஃபேண்ட் போட்டிருக்கும். யாருமே ஃபுல் ஃபேண்ட் போட்டு வாலிப பிள்ளைங்களை என்ன பண்றது இல்லை, பார்க்கறதே இல்லை. எல்லாத்துக்குமே முக்கா கால் நல்ல ஃபேண்ட்டை தச்சு காசு கொடுத்து தச்சு அதை முக்கா காலில் வாங்கி அதை உள்ள போட முடியாம கவரை வச்சு அந்த ஃபேண்ட் என்ன பண்றான் போடுறான். எதுக்கு இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு அழகு நம்மளுக்கு என்ன இல்லை, இது அழகு கிடையாது, இது அலங்கோலம், இது அலங்கோலம். தேவன் ஆடையில கூட ஒரு பரிசுத்தத்தை என்ன பண்றாரு, விரும்புகிறார். வெளி உலகம், வெளியில இருக்கிற வாலிபர்கள் அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. தேவ பிள்ளைகள், சபைக்கு வருகிற பிள்ளைகள், சபையை நாடுகிற பிள்ளைகள், பரிசுத்த சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு போகிற பிள்ளைகள், உங்கள் ஆடையில் கூட பரிசுத்தம் இருக்க வேண்டும். உடல் தெரிகிற அளவுக்கு எந்த துணியும் கூட நீங்கள் போடாமல் இருப்பது நல்லது, நல்லது. அது உங்களுக்கும் நல்லது, தேவனுக்கும் நல்லது. நம்ம நிறைய உலகத்தை பார்த்து, அதனால்தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் அந்நியர்களிடத்துல கலவாமல் என்ன பண்ணுங்க, அந்நியர்களை பார்த்து கெட்டு போவாதீங்க. பவுல் உலகத்தை பார்த்து கெட்டு போயிடாது. அவன் தான் போடுவான் விதவிதமா, ஸ்லீவ்லெஸ் போடுவான், தேவையில்லாத உடையை போடுவான், தேவையில்லாத காரியங்களை போடுவான். உங்கள் கணவனுக்கு மாத்திரமே தெரிய வேண்டியதை நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் காட்டுறது அருவருப்பு. அது நீங்கள் அழகு ஸ்டைல்னு சொன்னீங்கன்னா அது அருவருப்பு, அது அருவருப்பு. இது உலகமோ நாடக நடிகனோ ஹீரோயினோ பண்ணணும். ஆனா தேவ பிள்ளைகள் அதை என்ன பண்ணக்கூடாது, பண்ண ஆடையில் கூட நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, என் தேவன் பெரிய காரியத்தில் இம்ப்ரெஸ் ஆகிறது அல்ல. ஆரோன் என்ன பெரிய காரியம் செஞ்சிட்டான், ஆரோனை பரிசுத்தவான் என்று தேவன் சொல்வதற்கு ஆரோன் என்னங்க காரியம் செய்தான், கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். இதுதான் அவங்களை அங்கிருந்து கொண்டு வந்த தேவன் சொல்லி வணங்க வச்சான். தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செய்தான், தேவனை முறுமுறுத்தான், மோசையை முறுமுறுத்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தேவன் சொல்றாரு, ஆரோன் ஒரு பரிசுத்தவான். எதை வச்சு சொல்றாரு, எதை வச்சு சொல்றாரு, அவன் நடந்தது ஒண்ணுமே அவன் பரிசுத்தவானாய் சொல்லுவதற்காகவே இல்லை. சங்கீதக்காரன் சொல்றான், இல்ல இங்க அண்ணாளை குறித்து சொல்லு. அண்ணாள் எங்கிருந்து எழுந்து வரான், குடித்து புசிக்கிற இடத்துல எழுந்து வரதை ஆசாரியன் எங்கிருந்து பார்க்கிறான், தேவனுடைய ஆலயத்தில் வாசல்ல. ஒரு ஆசாரியனுக்கு வாசல்ல என்ன வேலை, ஒரு ஆசாரியனுக்கு வாசல்ல என்னையா வேலை, ஒரு ஆசாரியனுக்கு எங்க வேலை, தேவ ஆலயத்துக்குள்ளதான் வேலை. ஒரு ஆசாரியனுக்கு தேவ ஆலயத்துக்குள்ளதான் வேலை. தேவ ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துதான் ஜெபம் பண்ணி தேவனிடத்துல இந்த வார்த்தையை கொண்டு வருகிறது தான் ஆசாரியனுடைய வேலை. வாசல்ல சேர் போட்டு உட்கார வேலை அல்ல. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் இந்த வீட்டுக்கு போனா அவன் அந்த வீட்டுக்கு போனான்னு சொல்றது வேலை இல்லை ஆசாரியனுக்கு. அது உங்களுக்கும் தகுதியானதும் அல்ல. முதல்ல மற்றவங்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக நீங்கள் யார் என்று தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை என்ன பண்ணுங்க, குற்றம் சாட்டுங்க. யானே 1008 பாவி, ஆனா நான் மற்றவனை குற்றவாளின்னு சொல்லுவதற்கு நான் பூச வேண்டும், நான் பூச வேண்டும். நான் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் மற்றவங்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. முதல்ல வேதம் சொல்லுகிறது, முதல்ல உன் முதுகுல இருக்கிற அழுக்க பார்த்துட்டு மற்றவன் முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. அதை யாராலையும் சொல்ல முடியாது, இயேசுவை தவிர.
ஏன்னா நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தங்க. Don't judgment for others. If you want any people to don't judgment. யாரை குறித்து நீங்க ஜட்ஜ்மென்ட் கொடுக்காத. நீ குற்றவாளியாய் மாறிடுவாய். ஐயா நான் கண்ணால பார்த்தேன், கண்ணாலேயே பாரு. ஆனா அவங்களை குறித்து என்ன பண்ணாத. ஏலி நான் கண்ணால தானே பார்த்தான். ஏலி உட்காந்து குடிக்கிற இடத்துல இருந்து வந்தா அண்ணால் குடிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லையே. இவன் என்ன சொல்ற, ஏன் குடிச்சிட்டு புலம்புறேன்னு கேட்கறான். யாரு? ஏலி ஒரு ஆசாரியன் கேட்கிறான். ஏன்னா அவன் பார்த்தது எங்கிருந்து, நீ கல்லு பனைமரத்துக்கு கீழே நீ ஆட்டு மாட்டு பாலை குடிச்சாலும் உலகம் என்ன சொல்ல தெரியுமா, நீ பாலை குடிச்செல்லாம் சொல்லாது, இவன் கல்ல தான்பா குடிச்சான் அப்படின்னா உலகம் சொல்லு. இல்ல ஒருவேளை நீங்க ஒயின் ஷாப்ல இருந்து நற்செய்தி சொல்லிட்டே வெளியே வாங்க, ஒரு விசுவாசம் உன்னை பார்க்குது, என்ன சொல்ல தெரியுமா, 10 பேர்கிட்ட உன்னை பார்த்த செகண்ட்ல 10 பேருக்கு தெரிஞ்சிடும். 10 ஃபோன் போயிட்டு, ஐயாவை ஒன் ஷாப் உள்ள இருந்து வந்ததை நான் பார்த்தேன். அவரு கண்ணு சிவப்பா இருந்தது, ரொம்ப இருக்காது, கண்ணு சிவப்பா இருந்தது, காலு பின்னிச்சு, வண்டியே ஏறி உட்கார முடியல. 10 காரணத்தை சொல்லி ஒருத்தர் முத்திரப்பத்தினோம். அவன் குடிகாரன். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகள், யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாது. உங்க வாழ்க்கையில அது ரொம்ப தவறான பழக்கம். அந்த மாதிரி யாருக்குமே பண்ணாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக என்ன பண்ணணும், அவங்களுடைய இயலாமை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்வது அது அந்நிச்சயம், அது தவறு. ஒருவேளை நீ மாத்திரம் பார்த்த ஒன்றை தவறாக இருக்குமே ஆனால் தேவன்கிட்ட முறையில, ஆண்டவரே அவரை மனம் திரும்ப வைங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியும். யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாரு. ஏலி என்ன ஆச்சு தெரியுமா, அவன் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தானோ, எந்த வாசல்ல உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தானோ அதே வாசல்ல பின்புறமாய் சாய்ந்து தன் ஜீவனை என்ன பண்ணான். ஆசாரியனுக்கு வாசல்ல வேலை இல்லையா, ஆசாரியனுக்கு சபை உள்ளதான் வேலை. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவ சமூகம் தான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும். வாசல்ல உட்கார்ந்துட்டு காவல் காக்க யாரும் வைக்கணும், காவல் காக்க யாரும் வைக்கணும். வேதம் சொல்லுகிறது ஆரோனை குறித்து என்ன சொல்லுதுன்னா, ஆரோனை போல எவன் ஒருவன் அலைக்காவலி இப்படி கனமான ஊழியத்தை என்ன பண்ண முடியாதா, செய்ய முடியும். ஆரோனை குறித்து சங்கீதக்காரன் வேதம் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுது. இப்ப வாசித்ததையே திரும்ப வாசிங்க. 106:14 கவனமாய் கவனிங்கள். பாளையத்தின் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோன். நல்ல கவனிங்க. மோசைக்கு கூட கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும். ஆனா ஆரோனை குறித்து வேதம் சொல்லும்போது கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோன் மேலும். மோசைக்கு இல்லாத கிரெடிட் யாருக்கு இருந்தது, ஆரோனுக்கு. மோசைக்கு ஒரு கிரெடிட் இருந்தது, என்னது, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் உண்மை உள்ளவன். ஆனா ஆரோன் பரிசுத்தவன். அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மை உள்ளவன், அதாவது உலகம் சொல்லுவோம் நல்லவன் பேர் வாங்கிறதுக்கு ரொம்ப வருஷம். ஆனா கெட்டவன் பேர் வாங்கிறதுக்கு ஒரே ஒரு தப்பு செஞ்சினா அழகா அந்த உலகம் முத்திர கொடுக்கும். ரொம்ப எவ்வளவு கெட்டவன். நல்ல உறவு இருக்கும், ரொம்ப வருஷம் அந்த உறவை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன சண்டை அந்த உறவை பிரிச்சிடும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க 1000 நன்மை செஞ்சாங்களே, அது நம்ம மைண்டுக்கு என்ன பண்ணாது, வராது. சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை தான் அந்த உலகம் பெருசா என்ன பண்ணும், பேசும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் அவ்வளவு நன்மை செஞ்சானே, ஒரே ஒரு தப்பு தானே செஞ்சான், அவனை மன்னிச்சிடலாமே என்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தேவனை பார்க்கிறவர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், அவன் தேவனை என்ன பண்ணுவான், தரிசிப்பான். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பரிசுத்தமான தேவன் ஏன் சொல்றேன்,
இந்த உலகத்துல யாரும் பரிசுத்தவான் இல்லை அப்படின்ற அடையாளம் தான் அது. இந்த உலகம் எத்தனோ பேர் உலகத்துல என் தேவனுக்கு மாத்திரம்தான் யூனிக்கான வேர்டு இருக்கு தெரியுமா? அவர் பரிசுத்தர். வேற யாருக்குமே அந்த வேர்டு கிடையாது. இந்த பைபிளே வெரி 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 யூனிக் வேர்ட்ஸ். பரிசுத்தர். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் மட்டும்தான்? நான் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். நல்ல சொல்லுவோமா? நீங்க தைரியமா சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிறவர் பரிசுத்தர். ஐயா, ஒரு ஆடை வாங்குறதுக்கு நம்ம அலைந்து தெரியும். ஒரு ஆடை, நல்ல கவனிங்க, நம்ம உடம்புல போட்டுக்கிற ஆடை வாங்குவதற்கு 1000 கடையை ஏறி இறங்குறோம். ஒரு லேடி பட்டு புடவை வாங்க போச்சுன்னா அது பார்த்த முத புடவையை தான் ஃபர்ஸ்ட் வாங்கும். ஆனா 100 புடவையை கலைச்சிடும். எப்பவுமே துணி காட்டுறவன் கோவமே பட மாட்டான் தெரியுமா? அவனையே கோவப்பட வைக்கிற அளவுக்கு நம்ம ஆளு கரெக்ட் துணி. அவன் கோவமே பட மாட்டான். அவனுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. என்ன ட்ரெயின் பண்ணுவாங்க? அவனுக்கு எம்பத்தைஸ் இருக்கு. இப்போ நீங்க வீராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ சொல்லி கொடுக்காம வந்து துணி காட்டுறாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு கிளாஸ் இருக்குங்க. கிளாஸ் இருக்கு. ஒருத்தவங்க எப்படி எம்பத்தைஸ் பண்ணணும், ஒருத்தவங்க எப்படி அன்பு காட்டணும், எப்படி அவங்கள வாங்க வைக்கிறோம், அவங்களுக்கு கிளாஸ் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் படிச்சுட்டு போனா உடனே துணி கடை, அது சின்ன சின்ன துணி கடையா இருக்கும். நீங்க பெரிய துணி கடைக்கெல்லாம் புடவை செக்ஷனுக்கு போனீங்கன்னா அவனுக்கு மிகப்பெரிய பொறுமை இருக்கும். நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா புடவை செக்ஷன்ல வயசானவனை தான் நிற்க வச்சிருப்பாங்க. நிறைய பெரிய கடைக்கு போங்க, புடவை காட்டுற வயசானவனா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் மனைவியும் பார்த்துருப்பான், பேத்தியும் பார்த்துருப்பான், மருமகளையும் பார்த்துருப்பான். லேடிஸ்னா இப்படிதான் என்ன பண்ணுவாங்க இருக்கும்னு தெரியும். 1000 புடவையை கலைச்சிடும், எல்லா ரேக்கையும் எடுத்து வச்சுக்குவோம். திரும்ப அடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? துணியை காய போட்டு 10 துணியை எடுத்து மடிக்கிறதுக்கே நம்ம வீட்டில் யாராலையும் முடியாது. அது லோட் படும் இங்க அங்க. மடிச்சு பீரோல வைக்கிற அளவுக்கு கூட என்ன இல்லை. ஆனா நீ 1000 புடவையை கலைச்சிட்டு வந்துட்டி, அவன் என்ன பண்ணுவான்? அதுக்குதான் 100 ரூபா புடவையே 1000 ரூபான்னு விற்கணும். ஏன் விற்கிறான் தெரியுமா? 100 ரூபா புடவை 1000 ரூபான்னு ஏன் விற்கிறான் தெரியுமா? நீ பண்ற கூத்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி ரம்ஜான் நினைக்கிறேன், யாருக்கோ துணி எடுக்கிறதுக்கு என் மனைவி வீராசை கூட்டின்னு போயிட்டாங்க. ஆக்சுவலா மற்றவங்க கால் மேலதான் நம்ம கால் வைக்கிற அளவுக்கு கூட்டம் வந்து, அவ்வளவு கூட்டம். ஜே ஜே ஜே. அதுல பொறுக்கி பார்த்தா எல்லா ஆம்பளையும் படிக்கட்டுல வரிசையா உட்காந்துங்க. புள்ளைய வச்சுக்கின்னு அதுங்க மூட்டை முடிச்சு வச்சுக்கின்னு லைனா உட்காந்துருங்க. இதுங்க போட்டு பின்னி கேன் எதுன்னு இருக்கு ஒன்னா எடுக்கிறது. அன்பு தேவர்களே, ஒரு ஆடையில மேட்ச் பண்றோம். அவங்க சூட் ஆகுமா, இல்லை நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா, நம்ம கலருக்கு செட் ஆகுமா? ஒரு நகையை வாங்க போகும்போது 1000 பார்க்கணும், இந்த டிசைன் அது. ஆனால் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவனை நம்ம எப்படி தெரிந்து கொண்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை காட்டில விலை மதிக்க முடியாத நம் தேவனை எப்படி தெரிந்து கொண்டோம்? எதை வைத்து தெரிந்து கொண்ட இவர் உண்மை உள்ள தேவன் என்று? எதை வச்சு புரிந்து கொண்ட இவர் உண்மை உள்ள தேவன் என்று? யார் நம்மளுக்கு சொன்னார்கள் இவர் உண்மை உள்ள தேவன் என்று? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒன்றை நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கிறோம். இவர் மாத்திரம் தான் என்னது உண்மை உள்ளவர் என்று. எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்க தெரிந்த நமக்கு தேவனையும் நம்ம கரெக்டா என்ன பண்ணியிருக்கோம், சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்குன்னா தேவன் நம்மேல் வைத்த போட்ட சீட்டுதான் அதுக்கு காரணம். இந்த உலகத்துக்கு காண முடியாத கடவுளை கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், காமிச்சிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள், நான் பரிசுத்தர். ஆரோனை குறித்து தேவன் ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தை சொல்றாரு, பரிசுத்தவானாகிய ஆரோன். மோசேவுக்கு இந்த கிரெடிட் இல்ல, மோசேவுடைய அக்காவாகிய மிரியாமுக்கு இந்த கிரெடிட் இல்ல, யாருக்குமே இல்லாத ஒரு கிரெடிட்டை என் தேவன் ஸ்பெசிபிக்கா யாருக்கு கொடுக்கிறாரு? ஆரோன் பரிசுத்தவான். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் எதை வச்சு பரிசுத்தவான்னு முடிவு பண்றாரு? அவருடைய இருதயம். God will be standard for the one time.
நீங்க கர்த்தருக்கு ஒரே விதத்துல தேவனுக்கு முன்பாக நீ நின்றுட்டா போதும். கர்த்தர் உங்களை அரவணைத்து உங்களை தூக்கி எடுக்கிற தேவனா இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கொஞ்சத்துல வேத வெளிப்பாடுல சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் மேல எனக்கு கொஞ்சம் தான் என்னது கோபம்பா, கொஞ்சம் தான் கோபம். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? கொல்லிமலைக்கு கடைசியா கொல்லிமலைக்கு போனேன். என் ஃப்ரெண்டு கூட்டின்னு போனாங்க கார்ல. நான் நினைச்சிருந்தேன் கடுகுலாம் மரம் மாதிரி வளரும். மிளகுலாம் மரம் மாதிரி வளரும் தான் நம்மளுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, மிளகு கொடியில வளருது. எங்க எதுல வளருது? கொடியில வளருது. அதுக்கு அந்த கொடி வளர்றதுக்கு ஒரு மரம் தேவைப்படுது. எல்லா மரத்துலயும் அந்த கொடி ரவுண்ட் ரவுண்டா சுத்தாரும். அந்த வெள்ளி கலர்ல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துலதான் சுத்துமா. நம்ம நினைக்கிறோம் அந்த மரத்துல அது சுத்துறதுனால மரத்துல இருந்து தான் அது என்ன கொடுக்குது, அந்த கடுகா மிளகு கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த அவர்கிட்ட கேட்டேன், அந்த வெத்தலை கொடியெல்லாம் இருக்க, அது வெத்தலை கொடி இல்லப்பா, அதுதான்ப்பா மிளகு கொடினாரு. அப்பதான் அந்த மரம் மண்டி ஏறிச்சு. இது வரைக்கும் நம்மளை எப்படி ஏமாத்தி நின்றுருக்கிறானுங்க. கடுகு பெரிய மரம் இருக்கிறோன்னு அழகா அது கொடியில என்ன பண்ணுது, வளருது. அந்த மரத்தோடைய அந்த தண்டுல கொடியில சுத்திட்டு அது வளர வைக்கிறாங்க. கண்மான தேவ பிள்ளை, ஒரு சில காரியத்தெல்லாம் நம்ம நம்பி என்ன பண்ணியிருப்போம். என் மனைவி அழகா ஒரு உதாரணத்தை கார்ல வரும்போது சொன்னான். என் ஃப்ரெண்டு கேட்டான், நீங்க ஏசுன்னு சொல்றீங்களேண்ணா, அது எப்படிண்ணா அப்படின்னு கேட்டான். அதுக்கு என் மனைவி ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தை சொன்னா, ஒரு மூட்டையில ஒரு 25 கிலோ மூட்டையில அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அரிசியை எண்ணி பார்த்தா ஒரு 2 லட்சம் இருக்கும்னு வச்சுக்கோ. அந்த ஒவ்வொரு அரிசியை எண்ணி பார்த்தா ஒரு 25 கிலோ மூட்டையில ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இதுல 1 லட்சம் இருக்குப்பா அந்த மூட்டையில, ஒரு லட்சம் அரிசி இருக்குப்பா அந்த மூட்டையிலன்ற. அதை எண்ணி பார்க்கறதுக்கு நீ சோம்பேறித்தனம் பட்டுட்டு ஆமாமாக்கா நீங்க சொல்றது கரெக்டுன்னு நம்புறதுனாலதான் இந்துஸ் இவ்வளவு பெரும்பான்மையா இருக்கு. இல்ல நான் அதை எண்ணி பார்த்துதான் நம்புவேன், நீ எண்ணி பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஏசு யாருன்னு உன் கண்ணுக்கு என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னை என்ன பண்ணுங்க, நீங்க தேடுகையிலே, என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீங்க. என்னை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க தேடணும் எது உண்மையான தேவன் என்பதை. நீங்கள் தேடினாதான் அந்த தேவனை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். நான் அந்த மூட்டையை என்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு நீ கும்புற தேவன் தான்ப்பா உண்மையுள்ள தேவன் என்னன்னு அப்படின்னா அதுக்கு பேரு தேடுதல் கிடையாது. நான் நம்புறேன், ஏன்னா எனக்கு சோம்பேறித்தனம் அது என்ன முடியாது. ஒரு ஆடையை தேடி வாங்குற நம்ம, ஒரு ஆபரணங்களை தேடி வாங்குற நம்ம, ஒரு இடத்தை தேடி வாங்குற நம்ம, நான் ஆராதிக்கிற தேவனை எத்தனை பேர் தேடி. வேதம் சொல்லுகிறது, வேதத்தை தேடி என்ன பண்ணணும், படிக்கணும். என்னை தேடிகையிலே கண்டுபிடிப்பீர்கள், கூப்பிடுற யாவருக்கும் நான் எப்படி இருப்பேன். அப்ப நீங்க கர்த்தரை தேடணும், நாடணும், கேட்கணும். அப்பதான் என் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டனாலதான் இன்றைக்கு தேவ சமூகத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அமர்ந்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளை, ஆரோன் பரிசுத்தவான். எப்படி அவன் பரிசுத்தவானா மாறினான்? ஒரே அதிகாரத்தை படிச்சு அவன் பரிசுத்தவானாக தெரியும். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 to 7 முடிய வசனத்தை வாசிப்போம். லேவியர் 10ஆம் அதிகாரம் 1 to 7. பின்பு ஆரோனுடைய குமாரராகிய நாகாப்பும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்ததியிலே கொண்டு வந்தார்கள். யாரு? ஆரோனுடைய பிள்ளைகள். ஆரோனுக்கு மொத்தம் 4 ஆம்பளை பையன். 4 ஆம்பளை பையன். நல்லா கவனிங்க, சத்தியத்துக்குள்ள போறோம். ஆரோனுக்கு ஏன் அவன் பரிசுத்தவான் என்று என் தேவன்ட பேர் வாங்கினதுக்கு இந்த அதிகாரம் தான் சான்று. 2 விஷயத்துல
ஆரோன் ஸ்டாண்டர்டா நிற்கிறான். ஒண்ணு, இந்த வேதம் வாசிக்கிறோம், ஆரோனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்து உள்ள ஆசாரியத்துக்குள்ள போயிட்டாங்க. அதாவது மகா பரிசுத்தவான் உள்ள இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஸ்தலத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த 2 பிள்ளைகள் சாப்பிடுறாங்க. வாசிங்க. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்து போனார்கள். யாரு? ஆரோனுடைய 2 பிள்ளை சாவுது. கர்த்தர் பரிசுத்தம் என்பது அந்த பலிபீடத்துக்குள்ள ஆசாரியர்கள் பரிசுத்தமாக தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவனுக்கு பலி செலுத்திட்டு தான் எதுக்குள்ள போகணும்? ஆசாரியன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். பலி செலுத்தாமல் போகக்கூடாது. இங்க 2 பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து பலி செலுத்துறதுக்குள்ள போயிட்டு அங்க 2 பேர் என்ன பண்ணி போறாங்க? செத்து போகிறார். நல்ல கவனி. ஆரோனுடைய 4 பிள்ளைகள் 2 பிள்ளை செத்து போகுது. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களானால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன், நல்ல கவனிய, ஆரோன் என்ன பண்ணானா? மோசே திட்டுறான் ஆரோனை. செத்தது யார்? ஆரோனுடைய பையன். ஆனா மோசே ஆரோனை என்ன பண்றான்? திட்டுறான். ஆரோன் ஒரு பதில் கூட மோசேக்கு விரோதமா என்ன பண்ணல, பேசல, அமைதியா இருக்கும். நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நம்மளுக்கு பெரிய காரியமா தெரியாது. உலகத்துல நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நம்மளுக்கு என்ன தெரியும்? பெருசா தெரியும். நீங்க சாவு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா செத்தவங்களுடைய உறவுக்கு மட்டும்தான் கவலையா இருக்கும். செத்தவங்களுடைய உறவு மட்டும்தான் அழுதுட்டு இருக்கும். நீங்க ஊர்வலம் போகும்போது பாரு, எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். செத்தவன் மட்டும்தான் டான்ஸ் ஆட மாட்டான். செத்தவனுடைய ஃபேமிலி மட்டும்தான் அமைதியாகும். என்ன அர்த்தம்னா, உலக இழப்பு அவனுக்கு எந்த விதத்திலேயே பாதிப்பு என்ன பண்ணாது, வராது. அது எந்த குடும்பத்துக்கும் வராது. என்னுடைய பர்சனல், என்னுடைய பிளட் ரிலேஷன், என் உறவு, என் கூட பிறந்த சகோதரன் சகோதரி, இல்ல என் மனைவி, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நடந்தா அது அவர்களுக்கு மாத்திரம்தான் துக்கம், அது மற்றவர்களுக்கு அல்ல. வருவாங்க, உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் துயரப்படுவது உன் இருதயம் தான், உன் இருதயம் தான். இங்க செத்தது ஆரோனுடைய பையன். யாரோ ஒருவர் சாவல, ஆரோனுடைய பையன் செத்து கிடக்குறான். மோசே ஆரோனை என்ன பண்றாரு? திட்டுறாரு. ஆனா ஆரோன் என்ன பண்ணல, பேசாம. ஏன் தெரியுமா? அவர்கள் பிள்ளைகள் செய்தது தவறு என்று யாருக்கு தெரியும்? ஆரோனுக்கு தெரியும். ஐயா, உலகத்திலே பெரிய கொடுமை எது தெரியுமா? செத்த பாடி வீட்டுக்கு வராதது தான். செத்த பாடி வீட்டுக்கு வராதது தான் பெரிய கொடுமை இருக்குது. தெரியுமா? அவர் காலர்ல XXX போட்ட அந்த டைலருடைய சிம்பிள் இருந்தது அந்த காலர்ல. அதை வச்சுதான் அவர் பிள்ளைகளுக்கு அடையாளம் தெரிஞ்சது. இது யாரு தான்? என்னுடைய அப்பா தானே. அந்த பாடியை ஆல்ரெடி பார்த்துட்டு கடந்து போயிட்டாங்க. அது அப்பான்னு தெரியல அவங்களுக்கு. அந்த காலர்ல XXX யாசர்பால்ல ஒரு டைலரா இருக்காரு, இன்னைக்கும் ஃபேமஸா இருக்காரு. அந்த காலர் அடையாளம் அவர் காலர்ல இருந்ததுனால அதை கண்டுபிடிச்சாங்க. கரெக்டா? அப்படிதான் கண்டுபிடிச்சு. இது அடையாளம், கண்டுபிடிப்பதற்கு அடையாளம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சில பொருளை வச்சுதான் இது இவங்கதான் அப்படின்றத என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனாலதான் மரித்து போன உடலை எப்படியாவது கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. மலையில இருந்து உச்சியில இறங்கிட்டு செத்து போன எத்தனை ஆயிரங்களை லட்சங்களை கொடுத்து அந்த பாடியை என்ன பண்றாங்க, தூக்கி எடுத்து இறுதி அடக்கம் செய்யறாங்க. ஆனா ஆரோனுக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கல. ஆரோனுக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கல. ஏன்னா ஒரு ஆசாரியன் மரித்து போன சடலத்தை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. எவ்வளவு குடும்பம் பார்த்தீங்களா? ஒரு ஆசாரியன் மரித்து போன சடலத்தை என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது என்ற கட்டளை இருந்ததுனால மோசே சொல்றதை ஆரோன் பேசாமல் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். வாசிங்க 6:4. பின்பு மோசே
ஆரோனின் சிறிய தகப்பனாகிய ஊசியேலின் குமாரனாகிய மீசவேலையும் எல்சாபாலையும் அழைத்து நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னிருந்து எடுத்து பாளையத்துக்கு புறமே கொண்டு போங்கள். யாரு வந்து அடக்கம் பண்றாங்க? பின்பு மோசே ஆரோனின் சித்தப்பா வந்து சடலத்தை எடுக்கிறாங்க. ஆரோன் அமைதியா அந்த சடலத்தை பார்த்தாங்க, திரும்பிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஏன் பரிசுத்தவான் தெரியுமா? அவன் பிளட் ரிலேஷனுக்கு அவன் என்ன கொடுக்கல, இடம் கொடுக்கல. பிளட் ரிலேஷன் கூட இல்லை, அவன் பிளட் தான். அது செத்து போனது யாரு? அவன் பிளட். அவன் பிளட் செத்து போனது கூட ஆசாரியத்துவத்தை மாற்றாமல் அந்த ஸ்டாண்டர்ட்ல நின்றாம, அதுதான் பரிசுத்தவான். நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். இல்ல 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 இல்ல, அவர் பெரிய காரியத்துல எல்லாம் ஏமாறது இல்லை. அவருக்காக நீ செய்யற சின்ன சின்ன விஷயம் கூட நீ பரிசுத்தவான் தான் கர்த்தர் பாருங்க. இங்க தேவ சமூகத்துல வந்து 2 மணி நேரம் அமர்ந்து இருக்கிற நீங்கள் கூட கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவான் தான். அவருக்காக நீங்கள் எதை செய்தாலும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த சின்ன காரியத்தை நீங்கள் செய்தாலும் தேவ பார்வைக்கு நீ பரிசுத்தவான் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆரோனோட பெரிய காரியத்தை செய்யலையே அவன் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறான். யாருக்குமே கிடைக்காத ஒரு கிரெடிட்டை என் தேவன் ஆரோனுக்கு கொடுக்கிறார். மோசேக்கே இல்லாத கிரெடிட். 40 வருஷம் பாலைவனத்துல பிரயாசப்பட்டு ஜனங்களால் அவமானப்படுத்தப்பட்ட மோசேக்கு கூட பரிசுத்தவான் என்று பேர் வாங்கல. அவன் நின்ற ஒரே ஸ்டாண்டர்ட். ஐயா, நம்ம விழுகிறது இயல்பு. ஐயா, நம்மளாம் யாரு? விழுகிறது இயல்பு. நம்மளாம் விசுவாசி தானே. விசுவாசத்தை விட்டு அப்பப்போ போயிடுவோம் தான். சொல்லுங்க, நான் தேவனை இது வரைக்கும் முழுமுறுக்காம ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரையே நேசிட்டு யாருன்னா சொல்ல முடியும்? கை தூக்க முடியும்? ஒரு நோய் வந்தா முதல்ல முறுமுறுக்கிறது உன் கணவனையும் தேவனையும் தான். பிரச்சனை வந்தா முறுமுறுக்கிறது 2 பேர், ஒண்ணு மனைவி, 2வது தேவன். தேவனை முறுமுறுக்காம என்னைக்குன்னா இருந்திருக்கும்? இருந்ததே கிடையாது. நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஏன் ஆண்டவரே இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னு யாரும் என்ன பண்றது இல்லை, கேட்கறது கிடையாது. கரெக்டா? நம்ம கேட்குறோமா? என்ன ஆண்டவரே கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோமா? எனக்கு பத்தாது, இன்னும் கொடுங்கன்னு தான் கேட்கும். ஆனா பிரச்சனை, இழப்பு, துரோகம், பின்மாற்றம், நோய், பலவீனம் ஏதாவது ஒண்ணு வந்துட்டா ஸ்ட்ரைட்டா யாரதான் திட்டுவான்? ஆண்டவரே, நான் உண்மையா என்னால சொல்ல முடியும், உனக்கு கண்ணில் என்னால சத்தியமா சொல்ல முடியும், நீலாம் கடவுளே இல்லை ஆண்டவரே. சரி, இவ்வளவு ஜீவனால கொடுத்தாரு, அப்பெல்லாம் நீ கர்த்தருக்கு நன்மை சொன்னியா, நன்றி சொன்னியானா? அதுவும் கிடையாது. அது சொல்லாத வாய் தீங்குக்கும் கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கும். தீங்கு நம்மளுக்கு செய்யறதை பார்க்கிற அளவுக்கு அவரு கெட்ட தெய்வம்லாம் கிடையாது. யோபுக்கு வந்த எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையில வரப்போறது கிடையாது. ஆனா வர சின்ன சின்ன காரியத்தை கூட கர்த்தருக்கு நம்ம ஏதோ இழப்பு கிறிஸ்தவனுக்கு தான் வருது, மற்ற மதத்தினருக்கு வராதது போலவே நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை முறுமுறுப்போம். கரெக்டா? இந்துஸ் கூட இழப்பு வந்தா கூட திரும்ப திருப்பதிக்கு போவான், தெரியுமா? ஆனா நீ வரமாட்ட சர்ச்சைக்கு, நீ வரமாட்ட. என்னால் அடிச்சு சொல்ல முடியும், நீ வரமாட்ட. ஒரு இந்து சகோதரனுக்கு அவன் வாழ்க்கையில 1000 துரோகம் வரும். ஒரு இசை ஞானி சொல்லக்கூடிய வாழ்க்கையில அவன் பொண்ணு சீக்கிரமா செத்து போவான். ஆனா அவன் கோயிலுக்கு போறதை தடுக்க முடியாது. ஏன் என் பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் செத்து போச்சுன்னு அவன் கடவுள்கிட்ட கேட்க மாட்டான். ஆனா நீயும் நானும் கேட்போம், தெரியுமா? இதுதான் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் தெரியுமா கிறிஸ்தவன் கேட்க மாட்டான்? ஏன்னா நம்ம மதம் மாறணும், அதனால நம்ம கர்த்தரை என்ன பண்றோம், கேட்கிறோம். நான் மாறினேனே, ஏன் எனக்கு நடந்ததுன்னு கேட்போம். ஏன்னா கேட்கறதுக்கு உனக்கு என்ன இருக்கு, ஒரு சான்ஸ் இருக்கு. அவன் மாறவே இல்லை, அதனால கேட்கவே மாட்டான். அவன் எப்படி கேட்காமல் இருக்கிறானோ அதே போல நீங்களும் கேட்காமல் இருக்காரு. தேவன் என் வாழ்க்கையில எப்பவுமே நன்மை தான் என்ன பண்ணுவாரு, செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறோம்? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. 1000 இழப்புகள் வரலாம், என் ஓட்டம் எப்படி வேணாலும் தொடங்கலாம், ஆனா என் முடிவை பாரு, அது சம்பூர்ணமாயிடும். பிசாசு ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொடுப்பான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் நான் கொடுத்தேன், போன வாரத்துக்கு முன்னாடி வாரம்.
ஒரு ஆடையை பார்த்து யார் ஏமாறுறா? யாக்கோபு ஏமாறுறா. எதை பார்த்து? ஒரு ஆடையை பார்த்து. மாயை. ஒரு ஆடையை பார்த்து என்ன ஏமாறுறான்? என் பையன் செத்தே போயிட்டான், ஆனா அவன் பையன் என்ன பண்ணல, ராஜாவா இருக்கிறான். இது யாருக்கு தெரியல? யாக்கோபுக்கு தெரியல. ஒரு ஆடையை பிசாசு அவங்க கண்களுக்கு முன்பாக எதை காட்டுவான் தெரியுமா? தொடர்ச்சியா வாசிங்க. மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் உடுத்தி இருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறமே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலியாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரை நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கு என்னருங்க மோசே எச்சரிக்கிறார். யாரு? ஆரோனையும் அவருடைய மீது இருக்கிற 2 குமாரர்களே நீங்க சாகாதபடிக்கு என்ன எச்சரிக்கையா இரு, எச்சரிக்கையா இரு. ஆக்சுவலா மோசேவுடைய அண்ணன் யாரு? மோசேவுடைய அண்ணன் யாரு? ஆரோன். ஆரோன் ஏதோ வானத்திலிருந்து வரல. மோசேவுடைய அண்ணன் யாரு? ஆரோன். ஆரோனுடைய அக்கா யாரு? மீரியம். இப்ப தம்பி அண்ணனுக்கு சொன்னா கோவம் வருமா வராதா? ஏய், என் எச்சப்பாலை குடிச்சவன் நம்ம உலகத்துல என்ன சொல்லுவான்? டேய், என் எச்சப்பாலை குடிச்சவன், நான் நடந்த இடத்துல நீ திண்ணைய பூச்சி நடந்த, நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியான்னு கேட்போம். ஆரோன் எந்த வார்த்தையும் கேட்க. மோசேவுக்கு ஆரோன் என்ன பண்ணாரு? கீழ்ப்படினார். பரிசுத்தம் எப்போ வரும் தெரியுமா? கீழ்ப்படிதல்னால தான் வரும். பரிசுத்தம் எப்போ வரும்? கீழ்ப்படுகிறதுல தான் பரிசுத்தம் வரும். ஆரோனால மீறி பேசியிருக்க முடியாது. ஏன்னா ஆரோன் கண்டுக்குட்டியே வாழ்ந்துட்டாங்க. மோசேவை எதிர்த்து பேச அவனால பெரிய விஷயம். மோசேயை மீறியாம ஆரோனோ தேவன்கிட்ட சொல்றாங்க, நீங்க மோசேகிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா, என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு சொல்லும் போது கூட ஆரோன் தண்டிக்கப்படல. நீங்க வேதத்தை நல்லா படிங்க. ஆரோன் கண்டுக்குட்டியை பார்க்கும் பொழுதும் ஆரோனை தேவன் தண்டிக்கல. மீரியாமுக்கு துணை போய் நின்று பேசும் போதும் ஆரோனை தேவன் என்ன பண்ணல, தண்டிக்கல. மீரியாம தான் கத்த தண்டிச்சாங்க. ஏன் தெரியுமா? அவன் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறான், அவ்வளவுதான். கத்தர் ஒருவன்ட்ட பெரிய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கல. கொஞ்சம் பரிசுத்தமா இரு, கொஞ்சமாச்சும் பரிசுத்தமா இருன்றாரு. என்ன இரு? ஏய், அநியாயமா பாவம் செய்யாதரா. நேரம் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? ஏய், நீ பண்றதுல கடவுளுக்கே என்ன பண்ணாது, அந்த அளவுக்கு பாவம் செய்யாத. ஏதோ கொஞ்சம் மீறுதல், கொஞ்சம் பலவீனம், திரும்ப வந்துருங்க கத்தர்கிட்ட. பலவீனத்திலேயே அமிழ்ந்து போயிடாத, திரும்ப மேல வந்துரு. தேவன் சத்துவம் இல்லாதவனுக்கு எதை கொடுக்குறாரு? சத்துவத்தை கொடுத்து தூக்கிடுவாரு. நீ தேவனுடைய பிள்ளை, கத்தர் உன்னை எப்படியாவது என்ன பண்ணிடுவாரு? தூக்கிடுவாரு. ஆனா கையை எப்பவுமே மேலே நீட்டிக்கிட்டே இருக்கு. கையை எப்பவுமே மேலே நீட்டின்னு இருந்தாதான் உன்னை என்ன பண்ண முடியும்? முழுசா மூழ்கிடாத. மூழ்கி நீந்தணுமேன்னு சொல்லிட்டு உள் நீச்சல்ல போயிடாத. உடம்பு கீழே போனாலும் கையை மாத்திரம் என்ன பண்ணிக்கோ, கொஞ்சமாச்சும் மேலே வச்சுக்கோ. கத்தர் உன்னை தூக்குவதற்கு என்னவா இருக்கும்? ஏவுதலா இருக்கும். எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படின்னா கடைசியா செத்துதான் போகணும். நம்ம அன்பு தேவ பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தான் நம்மளை கத்தரை விட்டு என்ன பண்ணுவோம்? பிரிக்க வைக்கும். சின்ன ஏமாற்றம், சின்ன தடுமாற்றம் நம்ம தேவனை விட்டு முழுசா போக வச்சு. முழுசா போவாத, கையை மாட்டு விட்டுட்டு போ. ஏன்னா கத்தர் உன்னை ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? தூக்கி மேலே கொண்டு வருவார். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தையும் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்து கர்த்தர் ஆரோனை நோக்கி, வேதம் சொல்லுது கர்த்தர் ஆரோனை நோக்கி. என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆரோன் 2 இடத்துல தேவனுக்கு பிடித்தமானவனாய் காணப்பட்டான். மோசே எல்லா இடத்துலையும் பிடித்தமானவனாய் காணப்பட்டான். ஆரோன் 2 இடம். ஒண்ணு, இந்த இடம் தன் பிள்ளை செத்தும் கூட அந்த பிணத்தை பார்க்காமல் திரும்பி நின்று ஆசாரியர் ஊழியத்தை செய்தாங்க. இந்த இடம் தேவனை என்ன பண்ணுச்சு? இம்ப்ரெஸ் பண்ணு. 2வது, லேவி கோத்திரம் எல்லாமே ஆரோனுக்கு விரோதமா இருந்தது. அப்ப ஆரோன் ஒரு ஜெபம் ஜெபித்தா என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவர்களை மன்னிக்கப்பான்னு ஜெபிச்சான். இவர்களை
தன் சொந்த லேவி கோத்திரம் தான் தேவனுக்கு ஆசாரிப்பு ஊழியத்தை செய்யணும். மொத்தம் லேவி கோத்திரம் 2 ஊழியத்தை செய்யணும். லேவி கோத்திரம் ஆனா ஆசாரிப்பு ஊழியத்தை செய்யறது மாத்திரமே ஆரோனுடைய குடும்பம் தான். ஆசாரிப்பு ஊழியம்னா என்ன? கருவறைக்கு போவது, அங்க கர்த்தருக்கு தேவையான பலிபீடங்களை நிறுவுறது, பலியிடுவது ஆரோன் செய்யணும். ஆரோன் குடும்பம் மட்டும் தான் செய்யணும் லேவி கோத்திரத்துல. மீதி எல்லாமே கட்டுமானம் பண்ணி செய்யணும். இப்ப ஆரோனுக்கு விரோதமா லேவி கோத்திரமே எழும்புது. என்ன எழும்புது? நீங்க மாத்திரம் தான் உள்ள போயிட்டு ஊழியர் செய்யணுமா? நானும் லேவி கோத்திரம் தானே, நானும் செய்வேன் சொல்லி ஒரு கூட்டம் ஆரோனுக்கு விரோதமா எழும்புது. ஆரோன் தேவன் முன்பாக முழங்கால் படிக்கிற, ஆண்டவரே இவர்கள் செய்யறதை என்ன பண்ணுங்க, மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆசாரியன் ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்றான், நிக்கிறான். ஆரோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அது இன்னொரு மெசேஜ்ல சொல்றேன். தேவன் முன்பாக ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறான். இவர்கள் செய்வதை மன்னிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து யூதருக்காக என்ன பண்ணாரு? ஆண்டவரே இவர்கள் செய்வதை, யூதர்கள் யாரு? இயேசுனுடைய சொந்த ஜனம். அவரே கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கும் பொழுது சிலுவையில சொல்றாரு, இவர்கள் செய்வதை என்ன பண்ணுங்க, மன்னிங்க ஆண்டவரே. ஆரோனுக்குரிய குணம், ஆசாரிப்பு குணத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். இதுக்கு அதுக்கு நிறைய லிங்க் இருக்கு. கூடுமான வரைக்கும் ஒரு நாள் சொல்றேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆரோன் பரிசுத்தவான். ஆனால் வேதம் சொல்லுது, வெளிப்பாட்டில் சொல்லுகிறது, பரிசுத்தவானுக்கு தான் முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன உண்டா, பங்கு உண்டு. யாருக்கு பங்கு உண்டு? வாசிங்க அந்த இடம். வெளிப்பாடு 14:12. வெளிப்பாடு 14:12. தேவனுடைய கற்பனையையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவனாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். பின்பு பரலோகத்தில் உண்ட சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவர் ஆம் என்று பரிசுத்தவான்களுடைய பொறுமை இது என்ன பண்ணும், விளங்கும். அப்ப பரிசுத்தவான்கள் தான் என் தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியும், நெருங்க முடியும். இரண்டாவது, பாக்கியவான்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியும், நெருங்க முடியும். பால வர எல்லாமே பரலோகத்துக்கு சம்பந்தம் உள்ளவர்கள். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? பால வரவங்க எல்லாமே பரலோகத்துல யாரு? பாக்கியவானுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு, பரிசுத்தவானுக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு. நீதிமானுக்கு பரலோகத்தில் இடம் உண்டுன்னு வேதம் எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லல. ஏன்னா வேதத்துல ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், 9ஆம் வசனம், 10. அவன் தேவனுடைய கோபாக்கினை அங்கே பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்டார். பரிசுத்த தூதனானவருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார். அவர்களுடைய பாதையின் புகை சதா காலங்களிலும் சொர்க்கத்தையும் அதில் சொர்க்கத்தையும் வணங்குகிறவருக்கும் அவருடைய நாமத்தின் முற்றையை தரித்துக் கொள்கிறவர்கள் இரவும் பகலும் இளைப்பாறுகிறார்கள். தேவனுடைய கற்பனையும் தேசியின் மேலுள்ள விசுவாசம் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். வேதம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா என்ன பண்றான் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதல் அவனுக்கு, இரண்டாம் மரணத்தில் என்ன இல்லையா, பங்கு இல்லை. யாருக்கு பங்கு இல்லை? பரிசுத்தவானுக்கும் பாக்கியவானுக்கும் இரண்டாம் மரணம் என்ற காரியத்துல அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. ஆனா பாவிகளுக்கு இரண்டாம் மரணம் ஒன்று உண்டு. இப்ப சரீரத்தை சாவப்படுகிற மரணம் ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் பாதாளத்துல தள்ளப்படுகிற மரணமும் அவனுக்கு என்ன பண்ணு உண்டு. ஆனால் இது ரெண்டுமே இல்லாதபடியா பரிசுத்தவானும் பாக்கியவானுக்கும் இதுல பங்கு கிடையாது. அப்ப ஆரோன் பரிசுத்தவான பேர் வாங்கினதுனால தேவன் ஆரோனை நேசித்தார். ஆரோன் தப்பு செஞ்சதுனால ஆரோனை என்ன பண்ணாரு, தண்டிச்சார். ஆனால் ஆரோனை என்ன பண்ணல, தேவன் கைவிட. நம்ம நினைக்கிறோம் நம்ம தண்டிக்கப்படுறோமேனா கர்த்தர் நம்மளை தண்டித்தாலும் நம்மளை கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறாரு? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளை தண்டித்தாலும்
நம்மளை கைவிட மாட்டார். நீங்க அதை ஆணித்தரமா 100% இந்த வார்த்தையை நீங்க நம்பலாம். நம்மளை தண்டிப்பாரு, ஆனா தேவன் ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருபோதும் உன்னை அவர் கைவிட மாட்டார். இதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு நாள் நீ வேதத்தை சுமந்துட்டாலும் போதும். நீ வேதத்தை வைக்கணும்னு நினைச்சாலும் அதை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு நாள் நீ தூக்கி எடுக்க. வேதத்துல ஒருவரையும் கத்த சும்மா விடுது. கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் கத்தரை மறுதளிக்காமல் நீங்க இருந்த அந்த நாளை கத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறார். தேவையை சந்திப்பார், தேவையானவைகளையும் கத்தர் சந்திப்பார். முழங்கால் படியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் செய்ய போகிறோம். ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தர் அழகாய் ஆரோனை கொடுத்து சொன்னார். ஆரோன் ஒரு பரிசுத்தம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆரோனுக்கு யாருமே சர்டிஃபிகேட் கொடுக்கல. கூட இருந்த தம்பி மோசே ஆரோனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆனா ஆரோனுடைய பரிசுத்தத்தை என் தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்தார். ஆசாரியன் ஸ்டாண்டர்ட்ல ஆரோன் நின்றதை கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இம்ப்ரெஸ் ஆஃப் த காட் யூ பிளெஸிங் வித் யூ. நீ கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணனா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு தேவையானவைகளை நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எல்லா கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்க, நான் பரிசுத்தப்படும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி சபை பிள்ளைகள் அனைவரும் சமமாய் எல்லா கர்த்தருடைய கரத்தில் அமர்ந்திருக்க தேவ பிள்ளைகள், உங்களுக்கு தேவைகளை எல்லாரையும் நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு உதவி செய்கிறதேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தைகள் சபை பிள்ளைகளுடைய இருதயத்தில் எழுதப்படும்படியாய் அவர்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை ஒரு நாளும் விருதாவாய் மீண்டும் விருதாவாய் போகாதபடி ஆண்டவரே என் சபை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல உண்ண உணவை, உடுத்த உடையை, நல்ல பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஆயுசு நாட்களை என் கர்த்தர் என் சபை பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்ல ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறைவுகளை நாங்கள் நிறைவாக்குகிறோம். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துங்க, சகாயம் செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் செபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென்.